இரண்டாம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 2வது வாசகம். அவருடைய கற்பனைகள் நான் கைக்கொள்ளுகிறவர்கள் ஆனால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை நான் அப்ப கற்பனை யார் இருக்குது? கற்பனை யாரெல்லாம் இருக்குது? அவரை இயேசுவில் இறந்தவர்கள் யார்? இயேசுவில் இறந்தவர். இயேசு பத்தி என்ன தெரியும்? நமக்கு இயேசு பத்தி என்ன தெரியும்? வரிசையா இந்த கேள்வி சொன்னா எல்லாம் நல்லவராக இருந்தார், வாக்கு மாறாதவராக இருந்தார், நிறைய சொல்ல முடியும். அப்போ இயேசுவை உடையவர்கள் எது வச்சிருக்காங்களா? கற்பனையை வைத்திருக்கிறார்கள். அந்த கற்பனையை வைத்திருக்கிற பிள்ளைகள் தான் யார் அறிந்திருக்கிறாங்க? இயேசுவை அறிந்திருக்கிறார். வேதம் சொல்கிறது அவருடைய கற்பனைகளை நாம் கைக்கொள்ளுகின்றால் அவரை அறிந்திருக்கிறோம் என்பதை அதனால அறிவோம். Who is having the commandments in their hands? They know that they are faith in God. தேவனுடைய பிரசன்னத்தை அடிச்சிருக்காங்க. கற்பனைகளை வைத்திருப்பதனால அவர்கள் யார் விசுவாசிக்கிறார்கள் அர்த்தம்? கர்த்தரை விசுவாசிப்பார். அவரை அறிந்திருக்கிறார்கள் என்று சொல்லியும் அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதவன் பொய்யனாய் இருக்கிறான். என்னவா இருக்கிறான்? அவனுக்கு சத்தியம் இல்லை. என்ன பொய்யனாய் இருக்கிறான். அவனுக்கு என்ன இல்ல? சத்தியம். சத்தியம் என்ன?